தளபதியார்கிட்ட அவனோட எல்லா ரகசியத்தையும் உடைச்சிடு. உங்களுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய தலைவலி வந்ததுக்கு காரணமே அந்த அலிதான். தளபதியாருக்காக தங்கத்தான நரம்புல 100 வண்டியை கொண்டு வர சொல்லு. சரி முதலாளி, இந்த 100 வண்டி தங்கத்தை நாம பரிசா கொடுக்கிறோமா இல்ல கடனாவா? இவ்வளவு தங்கங்களை என்னுடைய நண்பரிடம் நான் இனாமாக பெற மாட்டேன், கடனாகத்தான் பெறுகிறேன். நிச்சயமாக திருப்பி கொடுப்பேன். ஆனா முதலாளி, நாம கடன் ஒன்று கொடுத்தா அதுக்கு அடமான இருக்கணும்ல? அலி அவர்களே, 100 வண்டி தங்கத்திற்காக நான் இந்த அரண்மனையை தங்களிடம் அடகு வைக்கிறேன். மனுஷன் அன்புக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையில. 100 வண்டி தங்கெல்லாம் தர முடியாது, அது ரொம்ப அதிக அழியா. இது ஒன்னும் லாபகரமான வியாபாரம். நான் எப்போது கத்தியால் குத்துவேன் என்று உனக்கு தெரியாத சிறுவனே. நான் யாருடைய அனுதாபமும் பெற மாட்டேன். அனுதாபம் செய்து விடுவேன். துரோகம். சரி, வாருங்கள். அந்த 100 வண்டி தங்கத்தோடு தாங்கள் பாலைவனத்தில் இருக்கும் அந்த ரகசிய குகையில் என்னை சந்தியுங்கள். நீங்க இதுக்கு உங்க தம்பி இந்த சின்ன வேலைக்காரன் கஷ்டப்படுத்துறீங்க. வேலைக்காரன் யாரும் இருந்தா அவனை அனுப்பி வைங்க. வேலைக்காரனா? வேலைக்காரன் கண்டிப்பா குல்பதன் கூட போவேன். நல்லான தம்பி, நான் உன்னை மறக்கல. தம்பி, என்ன இருந்தாலும் அண்ணன் இப்போ அண்ணன் தான். நிச்சயமா கிடைக்கும். அதை கேட்டுட்டு இளவரசிக்கு உதவியா இருக்கும்.